ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விஹிர் சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். ஃப்ரைடே மார்னிங் விளாக் தான். அதிகாலை என்னுடைய வேலைகளை அழகாக கொடுத்துருக்கேன். வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அதிகாலை 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு என்னுடைய வேலைகள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். காலையிலே பார்த்திங்கன்னா நல்லா மங்களகரமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டிவியில் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஜோதி சேனல் ஆன் பண்ணி விட்டுருவேன். அந்த பாட்டு பார்த்திங்கன்னா காலையில் நல்ல 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 சுவாமி பாட்டாக போடுவாங்க. அதை கேட்டுக்கிட்டே நம்ம வேலை பார்க்குறது மனசுக்கு அது ஒரு இதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சேனலை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தான் என்னுடைய வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி காலையில் பூக்கள்லாம் கொஞ்சம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு செடியில் ரோஸ் பூத்துருந்து தலைக்கு வைக்கிறதுக்கு எப்போதுமே பூ இல்லாமல் நம்ம தீபம் வைக்கும் பொழுது பூஜைகள்லாம் செய்யும் பொழுது தலையில் பெண்கள் கண்டிப்பாக பூ வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பூக்கள் இல்லாமல் நம்ம தீபம் வைக்கக்கூடாது. ஒரு சின்ன ஒரு மலராவது நம்ம தலையில் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பூ பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் அழகாக பூத்து இருந்தது. எனக்கே பூத்தது மாதிரிக்கான ஒரு ஃபீல் கிடச்சிது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதையுமே எடுத்து தலையில் வச்சுட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவால் அடுப்புக்கு அழகாக மங்களகரமாக நைட்டே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுட்டு நீட்டாக பச்சரிசி மாவால் கோலம்லாம் போட்டு விட்டுட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் அடுப்புக்கு வச்சு விட்டுட்டேன். ஏன்னா நைட்டு காயாமல் நம்ம அது மேலேயே மஞ்சள் குங்குமம் வச்சோம்னா அப்படியே தண்ணியாக நிற்கும். அதனால் காலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு க்ளீன் மட்டும் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் குங்குமமும் அழகாக அதுக்கு வச்சு விட்டுட்டேன். எப்பொழுதும் போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாச்சு இந்த துளசி மாடம் வச்சுருப்பேன் இல்லையா, அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. க்ளீன் மட்டும் பண்ணி விட்டு தீபம் வைக்கிறது. அதனால் இன்றைக்கி அந்த கல்லையே பார்த்திங்கன்னா நீட்டாக அழகாக மஞ்சள்லாம் தடவிட்டு குங்குமம் வச்சுட்டு கோலம் ஒன்று சிம்மில் போட்டு விட்டுட்டேன். போட்டுட்டு அது துளசி மாடம் மேலே தூக்கி வச்சுட்டேன். துளசி செடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சு நிழல் அதிகமாக அந்த இடத்துல படும். அதனால் துளசி அதிகமாக வர்றது கிடையாது. அதனால தான் அந்த நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து லைட் பக்கத்துலேயே எப்போதுமே வச்சிடுறது. வெயில் பார்த்திங்கன்னா துளசி செடிக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அதனோட வளர்ச்சி நல்லா அதிகமாக இருக்கும். நிறைய டைம் துளசி செடி வாங்கி வச்சு வச்சு பார்த்துட்டேன் 2-3 டைம். அது சரியாக வர மாதிரி தெரியலை. அதனால் என்ட்ரன்ஸ்லேருந்து முன்னாடி வச்சு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெயில் நல்லா படும். இந்த கல் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே தான் வெயில் சாயந்தரம் நேரத்தில் வர வெயில் படும். அதிகமாக இருக்காது. ஒரு அரை மணி நேரம் தான் அந்த வெயில் துளசி செடிக்கிட்ட படும். அதன் பிறகு இருக்காது வெயில். அதனாலேயே 2-3 டைம் வாங்கி வாங்கி வச்சு துளசி செடி சரியாக வர்றதில்லை. அதனால் முன்னாடி என்ட்ரன்ஸில் துளசி செடி ஒரு தனியாக ஒரு டப்பாவில் தான் வாங்கி வச்சுருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா நீட்டாக அங்கேயுமே கோலம் போட்டு விட்டுட்டு அழகாக மங்களகரமாக தீபம் நம்ம வீட்டு செடியில் இந்த செம்பருத்தி பூ இலை இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு தீபம் இன்றைக்கி அது மேலே தான் வச்சு விட்டேன். நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அக்கா பிரம்ம முகூர்த்த பூஜை ஆண்கள்லாம் பண்ணலாமா இல்லை பெண்கள் மட்டும்தான் பண்ணணுமான்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. மனிதராக பிறந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலாம். நல்ல பலன் கொடுக்கும். நம்ம நினைக்கிறோம் இந்த தீபம் வைக்கிறதெல்லாம் பெண்கள் சம்மந்தமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. ஆண்களுமே நல்லா செய்யலாம். கண்டிப்பாக செய்யலாம். அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலை சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும், மனசுக்கு ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை நிலவுது, ஒரு தெளிவு கிடைக்க மாட்டுது, ஒரு கஷ்டம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஆண்கள் கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்மளுடைய தியானம் மூலமாகவோ அழகாக தீபம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அழகாக பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும். அதனால் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சி வீட்டு வேலை பார்க்குறதுலேருந்து தீபம் வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் பண்ணணும், பெண்கள் சம்மந்தமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. எல்லாருமே பண்ணலாம். இந்த பிரபஞ்சமானது பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த அதிகாலை நேரத்தில் நைட்டு தூங்கி காலையில் எழுந்திக்கிறதே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மறுபிறவி மாதிரி தான் இல்லையா. நிறைய பேர் சொல்லுவாங்க தூங்கி எழுந்திரிச்சா தான் நமக்கு வாழ்க்கை நிச்சயமாக இருக்குது அப்படின்னு கூட சில பேர் ஒரு வார்த்தையில் கூட சொல்லுவாங்க இல்லையா. அப்படிங்கிறப்ப
பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொழுதுமே நமக்கு வந்து ஒரு புதுவிதமான ஒரு நாள்னு தான் சொல்லணும். அந்த நாளை வந்து தொடங்குறது அதிகாலை நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துச்சு நம்மளுடைய வேலைகளை வந்து தொடங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது நல்ல விதமாக மட்டும்தான் வந்து நமக்கு வந்து அமையும். நீங்கள் எத்தனை பேரை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க, அப்போ தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்கள். ஏன்னா வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சு தன்னுடைய வேலைகளாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த நேரத்தில் செய்கிறவங்க வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அனுபவத்தில் வந்து அவங்க நடந்த விஷயத்தை வந்து நம்ம கூட நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரமானது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல விஷயத்தை மட்டும்தான் கொண்டுட்டு வந்து கொடுக்கும். எந்த ஒரு விதமான அதுக்கு நம்ம தேவையில்லாத விஷயங்கள் வந்து நமக்கு எதுவுமே நம்ம கொண்டு வந்து கொடுக்காது. அப்படிங்கிற பொழுது நம்ம லைஃப்பில் நல்ல விஷயம் வந்து இவ்வளோ ஒரு ஈஸியாக நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிற பொழுது நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கணும். நமக்கு வந்து ஒரு தேவைகள் நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற பொழுது நம்மளை கொஞ்சம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம தயார்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் அது வந்து நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து வரும். நம்ம நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பூஜைகள் பரிகாரங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து செய்கிறோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பூஜை பரிகாரம் செஞ்சாலுமே ஒரு 10,000 குறைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கேயுமே செய்ய மாட்டாங்க இல்லையா? அப்படி இருக்க பொழுது நம்ம வந்து நமக்கு நல்லது நடக்கும், நமக்கு நம்மளே ஒரு தெளிவான ஒரு எண்ணோட்டத்தை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற பொழுது இந்த அதிகாலை நேரத்தை வந்து தேர்ந்தெடுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சு நம்மளுடைய வேலைகளாக இருக்கட்டும், நமக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த பிரபஞ்சத்திட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நடத்தி கொடுக்கும். அதனால இந்த தீபம் வைக்கிறது, வேலை பார்க்குறது எல்லாமே பெண்கள் சம்மந்தமான விஷயம். பெண்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு வந்து என்றைக்குமே நினைக்காது. ஆண்களுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கட்டாயமாக வந்து நம்ம செய்யலாம். செய்யும்பொழுது நல்ல நல்ல மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். உண்மையை சொல்லணும்னா பெண்களை விட ஆண்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அந்த மனக்குழப்பங்களாக இருக்கட்டும், நம்ம லைஃப்பை வந்து நம்ம குடும்பத்தை எப்படி முன்னேற்ற போகிறோம், நம்மளுடைய ஃபேமிலி வந்து நல்ல விதமாக நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அதை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அதிகமாக அவங்களுடைய கஷ்டத்தை வந்து ஆண்கள் பொதுவாக வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. பெண்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆண்கள் மேலே நிறைய வந்து சத்தம் போட்டு பேசி நம்மளுடைய கஷ்டத்தை வந்து அப்படியே நமக்கு அப்படியே சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் ஆண்கள் மனசுலேயே தான் வந்து வச்சுருப்பாங்க. குடும்பத்தில் உள்ள ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சில நேரம் வந்து யோசிப்போம். நமக்கு என்ன வழியே தெரியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருப்போம் இல்லையா? அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருச்சு உங்களுடைய வேண்டுதல்களாக இருக்கட்டும், உங்களுடைய எண்ணங்களாக இருக்கட்டும், ஆசைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம கேட்கும் பொழுது அதற்கான தீர்வு வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த நேரமானது, இந்த பிரபஞ்சமானது நமக்கு வந்து அமைச்சு கொடுக்கும். அதனால் இந்த சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸுக்கு வந்து என்னுடைய ரிப்ளை இது தான். அதனால் வந்து பெண்கள் மட்டும்தான் அந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. ஆண்களுமே தாராளமாக வந்து பார்க்கலாம். நம்மளுடைய லைஃப்பில் நல்ல நல்ல விஷயங்கள் மட்டும்தான் வந்து நடக்கும். இது வந்து 100% நிறைய பேர் வந்து சொல்லியிருக்க உண்மையும் கூட. என்னுடைய லைஃப்பில் நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயமும் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய கமெண்ட்ஸு இது மூலம் என்னென்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். காலையில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வாசலெல்லாம் அழகாக தீபம்லாம் வச்சு விட்டுட்டு மங்களகரமாக கோலம்லாம் போட்டு விட்டுட்டு அன்றைக்கி வந்து பூஜை அறையில் வந்து சாம்பிராணி தூபம் வந்து காட்ட ஆரம்பித்தேன். இந்த இந்த இது சாம்பிராணி தூபம் போடுறது இது பார்த்திங்கன்னா 80 ரூபாயோ என்னமோ தான். இந்த மண்பானை இதெல்லாம் செய்வாங்க இல்லையா? அந்த கடையில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தீபமாக தான் வச்சுருந்தேன். அதன் பிறகு நம்ம வீட்டில் இந்த தூபக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து இந்த கப்பு சாம்பிராணி வந்து போடும்போது அது சரியாக நிற்காது. அந்த இந்த கப்பு சாம்பிராணி அந்த தூபக்கல்லை வச்சதோட சாஞ்சி வந்து விழுந்துடும். 2-3 டைம் வந்து கீழேயுமே விழுந்துடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சாம்பிராணி அந்த புகையானது பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஹோல் மூலியமாக வந்து வெளியில் வருதா, அதனால் வீடு முழுதுமே நம்ம காட்டும் பொழுது நல்லா அந்த வாசனையும் சரி, நல்லா கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பிராணி புகையுமே வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் நின்று அதன் பிறகு அந்த வாசம் நல்லா கிடைக்கிது. அதனால் வந்து இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடத்துக்கு துளசி செடிக்கெலாம் நல்லா நீட்டாக வந்து சாம்பிராணி தூபம் காட்டிட்டு அதன் பிறகு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பேன். இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் மேரேஜ் ஆகி வந்து வாங்கின ஸ்டிக்கர், முதல்ல வாங்கின ஸ்டிக்கர். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி வந்ததோட வந்து எம்டியாக தான் எல்லா ப்ளேஸுமே இருந்தது. வீடு மட்டும் கட்டியிருந்தாங்க. நிறையா திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 200 அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வீடு முழுதுமே நம்ம இன்றைக்கி பார்க்குற ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நான் மேரேஜ் வந்த பிறகு எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் போட்டு அப்போ வந்து வாங்கினேன். கிட்டத்தட்ட எல்லா
வீட்டில் உள்ள எல்லா ஸ்டிக்கருமே வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 சில்லற 5200 என்னமோ வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பேன். ஹால் ரூம்பு அப்புறம் நல்லா வந்து பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். எம்டியாக நம்ம ஒரு வீடை வந்து பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இருந்த அந்த பாசிட்டிவான திங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. வீடுன்னு நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுடைய மன மாற்றத்தையே வந்து அது வந்து ஒரு மகிழ்ச்சியாக வந்து அது மாற்றக்கூடிய ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா அது வீடு தான். நம்ம வெளியில் வந்து எவ்வளவோ கஷ்டத்தில் வந்து பார்த்துட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு மன நிறைவு வந்து நமக்கு வந்து கொடுக்கணும். மன அமைதி, நம்ம வீட்டுக்கு போனால் அப்படியே ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன அமைதி வந்து நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பலாம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டை வந்து எப்பொழுதுமே மங்களகரமாகவும் சுத்தமாகவும் நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து அந்த வீட்டில் வந்து கொண்டுட்டு வந்து வாங்கி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து கொடுக்கும். நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனசுக்கு இதமான ஒரு சந்தோஷத்தை வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை எப்பொழுதுமே ஒரு சின்ன குடிசைனாலும் சரி, பெரிய மாடி வீட்டில் தான் நம்ம இவ்வளோ நல்லா நீட்டாக செய்யணும் அப்படின்னு கிடையாது. சின்ன குடிசையானாலும் அழகாக வீடெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி நல்லா மங்களகரமாக தீபம்லாம் வச்சு நம்மளுடைய வீட்டு அழகாக பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான சந்தோஷம் வந்து கொடுக்கும். உண்மையாக இல்லையா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். காலையில் பூஜை வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடிக்கு எப்பொழுதுமே அந்த சிட்டுக்குருவிக்கு காக்காக்கு எல்லாருக்குமே அரிசிலாம் வைப்போம் இல்லையா, கொஞ்சம் டைம் இப்போலாம் ஆனாலுமே எல்லா குருவியுமே வந்து பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருது கீச்சு கீச்சுன்னு. கரெக்டாக வந்து ஒரு 6-6:30 மணிக்கெல்லாம் வந்து சாப்பாடு அரிசி இல்லைனா ஏதாவது கொண்டு போய் வச்சுருவேன். அது 6:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மைனா குருவி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கீழே நம்ம வீட்டு வாசல் வரைக்குமே வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க கிச்சன். அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஆக கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இன்றைக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு கடகடன்னு போய் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலை இருந்தாலுமே அப்படியே வச்சு விட்டுட்டு போய் குருவிகளுக்கு வந்து சாப்பாடு வச்சு விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம கார்டனில் வந்து அப்படியே பார்த்துட்டு வந்துடுறது. தண்ணிலாம் 2-3 நாள் ஊற்றவே இல்லை, காஞ்சி போயிருந்தது கத்திரிக்காய் செடி எல்லாமே. அவங்களுக்குமே தண்ணிலாம் நல்லா ஊற்றி விட்டுட்டு டெய்லிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் என்னுடைய குழந்த மாதிரி தான். நல்லா போய் டெய்லிக்குமே பார்த்துட்டு வருவேன், எப்படி செடி நல்லா க்ரோத்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையுமே அந்த செடிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உணர்வுகள்லாம் நிறையா அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக கேட்கும். இந்த ரோஸ் செடியானது ஒன்று வந்து வாங்கி வச்சுருந்தேன். அது ரொம்ப நாள் பூக்காமலே இருந்துச்சு. ஒன் டைம் சொன்னேன், நீ இப்படியே பூக்காமே இருந்தேன்னா நான் எடுத்து போட்டுருவேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நாள் சொன்னேன். சொல்லி ஒரு 2-3 நாள் கூட ஆகலை, கரெக்டாக டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மொட்டு வச்சு அழகாக வந்து பூ வந்து ஒரு பிங்க் கலர். இப்போ நான் தலையில் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இது கிடையாது, இந்த பன்னீர் ரோஸ்லேயே சார்ந்தது. அது சூப்பராக இருந்தது, ஒயிட் வித் பிங்க் வந்து நல்லா இருந்தது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பூக்க ஆரம்பிச்சிது. எனக்கு அது நார்மலாக எப்படி பூத்துச்சு என்னென்னு தெரியல, ஆனால் வந்து நான் சொன்னோன்னே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு 2-3 நாள்லேயே வந்து பூக்கமே எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. பூத்ததோடு பார்த்திங்கன்னா அழகாக பூத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த செடிகள்கிட்டேருந்து நான் கேட்டேன். அந்த மாதிரி உணர்வுகள் வந்து நிறையா அந்த செடி கொடிகள்கிட்ட அதெல்லாம் இருக்கும். நம்ம பேச பேச பார்த்திங்கன்னா அதனோட அது வந்து செடிகளை வந்து விரும்புகிறவங்களுக்கு தான் அதோட ரியாக்ஷன் வந்து தெரியும். யாரெல்லாம் செடிகள் வச்சு வளர்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள். அந்த மாதிரி உணர்வுகள்லாம் நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குன்னு வந்து கொஞ்சம் அந்த பூர்ணம்லாம் கொஞ்சம் இருந்தது எக்ஸ்ட்ரா, ஒரு 2-3 பிடி அளவுக்கு வந்து செய்கிற மாதிரிக்கா. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மாவும் கொஞ்சம் இருந்தது. பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்காக வந்து அதை வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கொஞ்சம் இருந்த அந்த பூரணம் அப்புறம் கொழுக்கட்டை மாவெல்லாம் வச்சு நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையும் வந்து செஞ்சு விட்டுட்டேன். காலையில் சாப்பாடு வந்து பாப்பா கொஞ்சம் லெமன் சாதம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதம் வந்து செஞ்சு விட்டுட்டேன். நல்லா தாளித்து விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு அது வந்து சாதத்தோடு வந்து கிளறி விட்டுக்கிட்டேன். பாப்பாவுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறதுனால சாப்பாடு எப்போதுமே அங்கே கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் சாப்பாடு எப்போதுமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நான் செஞ்சு கொடுத்தாலும் வேணாம்மா நான் ஸ்கூல்லே சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா அருமையாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அதையுமே வந்து நல்லா தாளித்து விட்டுட்டேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்குமே எடுத்து விட்டாச்சு.
இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மங்களகரமான என்னுடைய வேலைகள் வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நான் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து வீடியோவில் வந்து நிறைய மாற்றத்தை நிறையா கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்பேன். இன்றைக்கி வீடியோ விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம்.